ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு தமிழ் எலக்ட்ரிக்கல் இன்ஃபோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கான்டாக்டரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது கான்டாக்டர் எதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம், கான்டாக்டரோட யூசேஜ் என்ன, எப்படி இந்த கான்டாக்டர் வேலை செய்யுது. அதுபோல் இந்த கான்டாக்டரில் பார்த்தீங்கன்னா NO NC அப்படின்னு டெர்மினல்ஸ் கொடுத்துருப்பாங்க. NOன்னா என்ன, NCனா என்ன, எப்படி ஒர்க் ஆகுது, கான்டாக்டரை பயன்படுத்தி ஒரு மோட்டரை நம்ம எப்படி ரன் பண்ணி வைக்கிறது, அதுக்கு ஒயரிங் எப்படி பண்ணலாம். ஸோ இது எல்லாத்தையும் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ முதல்ல கான்டாக்டர் அப்படின்னா என்ன, கான்டாக்டர் அப்படின்னா என்னென்னா ஒரு மோட்டரையோ இல்லைன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டையோ நம்ம ஆட்டோமேட்டிக்காக இல்லைன்னா மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரோல் டிவைஸ் தான் பார்த்தீங்கன்னா கான்டாக்டர் அப்படிங்கிறது. ஸோ இந்த கான்டாக்டர் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இந்த கான்டாக்டரை பொறுத்த வரைக்கும் இதில் 2 சர்க்கியூட்ஸ் கனெக்ட் பண்ணுவாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா பவர் சர்க்கியூட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சர்க்கியூட் அப்படின்ட்டு. பவர் சர்க்கியூட் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ இதில் லைன் 1, லைன் 2, லைன் 3 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் தான் நம்ம ஒரு 3 ஃபேஸ் மோட்டரை நம்ம இது வழியாக கண்ட்ரோல் பண்ண போகிறோம் அப்படின்னா 3 ஃபேஸ் மோட்டரோட கனெக்ஷன் அதில் 3 ஃபேஸை இன்புட் பண்ணுவாங்க. இன்புட் நம்ம கனெக்ட் பண்ணுறது T1, T2, T3 அப்படின்னு இதோட அவுட்புட்டில் கொடுத்துருக்கோம். இதுலேருந்து தான் மோட்டருக்கு நம்ம அவுட்புட் எடுத்து மோட்டரை நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பவர் சர்க்கியூட். கண்ட்ரோல் சர்க்கியூட் அப்படிங்கிறது என்னென்னா, ஸோ இந்த பவர் சர்க்கியூட்டில் இப்போ நம்ம இன்புட் கொடுக்கக்கூடிய இந்த சப்ளை இங்கே அவுட்புட்டில் மோட்டருக்கு போகணும் அப்படின்னா இந்த கான்டாக்டர் ஒர்க் ஆகணும். ஸோ இந்த கான்டாக்டர் ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம பவர் சப்ளை தனியாக கொடுக்கணும். அதாவது இது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு காயில் இருக்கும். இந்த காயிலுக்கு தான் நம்ம கண்ட்ரோல் சர்க்கியூட் இதுக்கு ஒரு பவர் சப்ளை கொடுப்போம். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா A1, A2 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதுக்கு தான் நம்ம சப்ளை கொடுக்கணும் இந்த காயிலுக்கு. அந்த காயிலுக்கு நம்ம பவர் சப்ளை கொடுத்தோம்னா அந்த காயில் எனர்ஜைஸ் ஆக ஆரம்பித்து அதில் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும். ஃபீல்டு உருவாகும் போது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு நாளால் ஒரு பிளேட் இருக்கும். அந்த பிளேட்டை பிடிச்சி இழுக்கும்போது ஸோ இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது உள்ளே போகும். இப்படி இது உள்ளே போகும்போது நமக்கு இந்த பவர் சர்க்கியூட் இந்த மேலே நம்ம மோட்டர் கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த லைன் 1 T1, லைன் 2 T2, லைன் 3 T3 இந்த பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் ஆகும். ஸோ அப்படி கான்டாக்ட் ஆகும்போது மோட்ரு பார்த்தீங்கன்னா ரெண்டாக ஆரம்பிக்குது. அதே போல் நம்ம பவர் சப்ளை நமக்கு கட் ஆகிட்டுது அப்படின்னா இந்த நார்மல் பொசிஷனுக்கு இந்த கான்டாக்டர் வந்துடும். அப்போ பவர் சப்ளை கட் ஆகிடும், மோட்ரு ஆஃப் ஆகிடும். ஸோ இப்படி தான் பேசிக்காக ரன் ஆகுது. இது உள்ளே இருக்க காயில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கான்டாக்டரோட உள்பகுதி இப்படி தான் இருக்கும். இந்த காயில் இதில் தான் இதான் இந்த காயில். இந்த காயிலுக்கு தான் நம்ம இதுக்கு பவர் சப்ளை கொடுப்போம். நம்ம கொடுக்கக்கூடிய பவர் சப்ளையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கான்டாக்டருக்கும் ஒரு விதமான டைப்பாக பவர் சப்ளை சேஞ்சஸ் ஆகும். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் 220 வோல்ட் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எல்லா கான்டாக்டர்லேயும் அதோட அந்த அடிப்பகுதியில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எவ்வளோ காயிலுக்கான பவர் சப்ளை கொடுக்கணும் அப்படிங்கிறது. இதில் சிங்கிள் ஃபேஸ் 220லேயும் இருக்குது. அதே போல் 3 ஃபேஸில் அதாவது 2 ஃபேஸ் 380லேயும் காயில்ஸ் கொடுக்கறது இருக்குது. DC 24 வோல்ட்லேயும் ஒர்க் ஆகிற கான்டாக்டர் இருக்குது. நம்ம எந்த கண்ட்ரோல் சர்க்கியூட்டில் என்ன மாதிரியான வோல்டேஜ் நம்ம சப்ளை பயன்படுத்துகிறோமோ அதை பொறுத்து கான்டாக்டரை நம்ம சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா AC 220 வோல்ட்டில் ரன் ஆகுறது. இப்போ இதில் உள்ள இந்த காயிலுக்கு தான் A1, A2 இதில் தான் நம்ம பவர் சப்ளை இது கொடுக்கும். அப்போ இந்த காயில் எனர்ஜைஸ் ஆக ஆரம்பிக்குது. காயில் எனர்ஜைஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா, ஸோ இந்த பிளேட் இப்படி இருக்கும். ஸோ அப்போ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இதில் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அப்போ இந்த பிளேட்டை அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுனால அந்த மேக்னெட் பிடிச்சி இழுக்கக்குள்ள ஸோ இந்த பகுதி பார்த்தீங்கன்னா இப்படி உள்நோக்கி இழுக்கும்போது உள்ளே இருக்கக்கூடிய அந்த கான்டாக்ட் டச் ஆகுது. டச் ஆகும்போது ஸோ இந்த பாயிண்ட்டு மேலே இருக்கக்கூடிய இந்த லைன் 1 பாயிண்ட்டும் T1 பாயிண்ட்டும் ஸோ கான்டாக்ட் ஆகுறதுனால சப்ளை பாஸ் ஆகுது. சரி, ஓகே. இப்போ நம்ம பவர் சப்ளை கொடுத்து இதை எப்படி நம்ம கனெக்ட் பண்ணி ஒரு மோட்டரை ரன் பண்ணுறது அப்படிங்கிறத பவர் சப்ளை கனெக்ஷன் பண்ணி நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பவர் சர்க்கியூட் இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. மோட்டரோட ப்ரொடெக்ஷனுக்காக நம்ம ஒரு பிரேக்கர் யூஸ் பண்ணுறோம். பிரேக்கர்லேருந்து அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கான்டாக்டருக்கு இந்த பவர் சர்க்கியூட்டோட டெர்மினலில் இன்புட் கொடுத்தாச்சு. இப்போ சப்ளை செக் பண்ணி பார்த்துடலாம். பிரேக்கரை ஆன் பண்ணிக்கலாம். பிரேக்கரை ஆன் பண்ணிட்டோன்னா பிரேக்கர் அவுட்புட்டில் அதே சப்ளை அவுட்புட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் சப்ளை போகுது. இப்போ கான்டாக்டர் எந்த விதமான கண்ட்ரோல் சர்க்கியூட்டும் கொடுக்கல, கான்டாக்டர் ஒர்க் ஆகலை. இப்போ இதோட கான்டாக்டரோட அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா சப்ளை போகாது. எப்போ அந்த கான்டாக்டர் ஒர்க் ஆகுதோ அப்போ தான் இங்கே அவுட்புட்டில் சப்ளை போகும். இப்போ மோட்டரை கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த மோட்டரை இந்த கான்டாக்டரோட கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மோட்டருக்கு
பவர் சர்க்யூட் வந்து கொடுத்தாச்சு. இப்போ இந்த கான்டாக்டரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு மேனுவலாக வந்து இப்போ அதை ஆன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் செலக்டர் சுவிட்ச் வந்து எடுத்துருக்கேன். ஸோ இந்த செலக்டர் சுவிட்சு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியெல்லாம் அதிகமாக செலக்டர் சுவிட்ச் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது நார்மலாக ஒரு சுவிட்ச் மாதிரி தான். அதில் அந்த செலக்டர் சுவிட்சுக்கான ஸோ இன்புட்டு இது அவுட்புட்டு லைன் இதோட வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். இதுக்கு தனியாக வந்து இந்த கான்டாக்டர் நான் ஏற்கனவே சொன்னேன் 220 வோல்ட்டில் ரன் ஆகக்கூடியது சிங்கிள் ஃபேஸு. அப்போ இதுக்கு ஒரு ஃபேஸ் ஒரு நியூட்ரல் வந்து இந்த A1 நியூட்ரலில் கொடுக்கணும். இப்போ ஒரு கான்டாக்டராக இருந்தாலும் இல்லைன்னா ஒரு டைமராக இருந்தாலும் இல்லை ரிலேவாக இருந்தாலும் அதில் வந்து A1 A2 அப்படின்னு கொடுத்துருந்தது அப்படின்னா அந்த அந்த டிவைஸோட காயிலுக்கு வந்து நம்ம சப்ளை கொடுக்க வேண்டிய பகுதி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன வோல்டேஜ் அதில் வந்து கொடுத்துருக்கோம் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த வோல்டேஜ் வந்து அது கொடுத்தா தான் அந்த காயில் வந்து ரன் ஆகும், அந்த டிவைஸ் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் ஒரு நியூட்ரல் வந்து இதில் இருக்குது. ஸோ ப்ரௌன் ஒயரில் வந்து நியூட்ரல் வந்து வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸு. இப்போ வந்து நியூட்ரலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டைரெக்டாக நியூட்ரலில் வந்து நம்ம A2 கான்டாக்டில் வந்து கொடுத்துடலாம். இந்த கான்டாக்டர் என்ன ஆகிறதுக்கு நியூட்ரல் கொடுத்தாச்சு. இப்போ இதுக்கு ஃபேஸை வந்து நம்ம வந்து இந்த சுவிட்ச் மூலிமா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதுக்கு முதல்ல பார்த்திங்கன்னா சுவிட்சோட இன்புட்டில் ஒரு ஃபேஸ் வந்து போகிறதுக்கு இதை வந்து அப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். கான்டாக்டரோட A1க்கு தான் வந்து நம்ம ஃபேஸ் சப்ளை வந்து கொடுக்கணும். சரி 24 வோல்ட்டாக இருந்ததுன்னா மைனஸை வந்து A2வில் கொடுக்கணும், ப்ளஸ்ஸை வந்து பார்த்திங்கன்னா A1ல் வந்து கொடுக்கணும் 24 சப்ளை DC சப்ளைவில். அதே 380 இருக்கிறப்போ A2வில் வந்து ஒரு ஃபேஸையும் A1ல் வந்து ஒரு ஃபேஸ் அதை கண்ட்ரோல் பண்ணி வந்து கொடுக்கலாம். இப்போ வந்து நம்ம கண்ட்ரோல் சர்க்யூட்டும் நம்ம வந்து பண்ணியாச்சு. இப்போ கண்ட்ரோல் சர்க்யூட் திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன். இது வந்து நியூட்ரல் லைனு. இந்த ப்ளூ வந்து நியூட்ரல் வந்து A2வில் வந்து கனெக்ட் பண்ணிடணும். இந்த ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் லைனு. இந்த ஃபேஸை வந்து ஒரு சுவிட்சில் வந்து கொண்டு போயிருக்கேன். சுவிட்சோட இன்புட்டில் கொடுத்து சுவிட்சோட அவுட்புட் வந்து A1க்கு வந்துடும். ஸோ சிம்பிள் கனெக்ஷன் தான். இப்போ பார்த்தீங்கன்னா சுவிட்சோட இன்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் வந்து இங்கே வரும். ஸோ அவுட்புட்டில் என்ன ஃபேஸ் போகலை. இப்போ சுவிட்சை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த கான்டாக்டர் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். கான்டாக்டர் ஒர்க் ஆகும்போது மோட்ரு வந்து ரன் ஆகும். பார்த்தீங்கன்னா மோட்ரு வந்து ரன் ஆகுது. மோட்டரை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஆம்பியர் எடுக்குது அப்படிங்கிறத நம்ம மோட்டரோட ஆம்பியரை வச்சு செக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா 1.9 ஆம்பியர். மோட்டரோட ஒரு ஃபேஸில் 1.9 ஆம்பியர் எடுக்குது, இன்னொரு ஃபேஸில் 1.8 ஆம்பியர். ஸோ இது வந்து 3 HP மோட்டரு. லோடில் பார்த்தீங்கன்னா 4.5 ஆம்பியர் வந்து எடுக்கணும். ஆனால் இப்போ வந்து வித்தவுட் லோடுங்கனால 1.9 ஆம்பியர் எடுக்குது. சரி ஓகே, இப்படி தான் வந்து நம்ம கான்டாக்டர் வந்து ஒரு மோட்டருக்கு வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த கான்டாக்டர் யூஸ் பண்ணி தான் டிஓஎல் ஸ்டார்டராக இருந்தாலும் இல்லைனா ஸ்டார் டெல்டா ஸ்டார்டராக இருந்தாலும் ஸோ இந்த மாதிரி ஸ்டார்டருக்கெல்லாம் இந்த கான்டாக்டர் யூஸ் பண்ணி தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த கான்ட்ராக்டரோட கூட வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த ஓவர்லோடு வந்து பயன்படுத்துவாங்க. இந்த ஓவர்லோடை வந்து இந்த இடத்துல கனெக்ட் பண்ணி இந்த மோட்டரோட கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஓவர்லோட அவுட்புட்லேருந்து எடுத்து தான் மோட்டருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓவர்லோடு பெரும்பாலும் நம்ம மோட்டருக்கு எதுக்காக பயன்படுத்துகிறோன்னா மோட்டரோட ஓவர்லோடு கண்டிஷனில் மோட்ரு வந்து அந்த மாதிரி ஃபயர் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஓவர்லோடை வந்து பயன்படுத்துகிறோம், ஓவர்லோடு ரிலே. ஸோ இந்த ஓவர்லோடு ரிலேவை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து கான்டாக்டரை பற்றி மட்டும் பார்ப்போம். ஓகே, இப்போ கனெக்ஷன்லாம் நம்ம வந்து பார்த்தாச்சு. இப்போ வந்து கான்டாக்டரில் இந்த NONC அப்படிங்கிறது எதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பாயிண்ட் நமக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. நம்ம டேரெக்டாக வந்து இது பவர் சப்ளை வந்து கொடுக்குறோம், அவுட்புட்டில் வந்து சப்ளை போகுது. இப்போ இந்த NONC வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்க, இந்த கான்டாக்டர் மட்டும் கிடையாது, எல்லாத்துலேயுமே இந்த ரிலேஸாக இருந்தாலும் அதுமாதிரி டைமராக இருந்தாலும் எல்லாத்துலேயுமே இந்த NONC அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா NONC அப்படிங்கிறது என்னென்னா, NO அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் வந்து நார்மலி ஓப்பன், NC அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா நார்மலி க்ளோஸ். இப்போது இந்த கான்டாக்டர் வந்து இருக்கிற பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் கண்டிஷனில் இருக்குது. அதாவது ஒர்க் ஆகலை, ரன் ஆகலை, நார்மல் கண்டிஷனில் இருக்குது. எப்போ நம்ம இதுக்கு சப்ளை வந்து இந்த காயில் கொடுக்குறோமோ அப்போ இது வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அப்போ ரன்னிங் கண்டிஷனுக்கு மாறும். 13, 14 இதில் வந்து NO அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 21, 22 இது வந்து NCன்னு கொடுத்துருக்காங்க. இந்த NONC அப்படிங்கிறது வந்து ஒரு ஆக்சிலரி கான்டாக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னா, இப்போ நம்ம வந்து நார்மல் கண்டிஷனில் இப்போ நம்ம வந்து கான்டாக்டரை ஆன் பண்ண உடனே ரன்னிங் கண்டிஷனுக்கு மாறும்போது N1 கொடுத்துருக்கக்கூடிய பாயிண்ட் வந்து க்ளோஸ் ஆகும், NCன்னு கொடுத்துருக்கக்கூடிய அந்த டெர்மினல்ஸ் வந்து ஓப்பன் ஆகும், அதாவது ஆப்போசிட்டாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து NONC வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இப்போது எந்த இடத்துல வந்து ஒரு NO இல்லை NC அப்படின்னு எந்த பாயிண்ட் கொடுத்துருக்கோ ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தா தெரியும். இப்போ வந்து நார்மல் கண்டிஷனில் அதோட கண்டக்டிவிட்டி வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோட கண்டக்டிவிட்டி வந்து செக் பண்ண போகிறோம். இப்போ நார்மல் கண்டிஷனில் இந்த 2 பாயிண்ட் வந்து NO பாயிண்ட். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த விதமான கான்டாக்ட்டுமே வந்து இருக்காது, அதாவது நார்மலில் ஓப்பனாக இருக்குது. இந்த NC பாயிண்ட்டை வந்து நார்மல் பார்த்தீங்கன்னா க்ளோஸாக இருக்கும். இதுவே நம்ம வந்து மோட்டரை வந்து ரன் பண்ணுறோம் அப்படிங்கிறக்குள்ள என்ன ஆகும்னா இந்த NOவாக இருக்கிறது வந்து க்ளோஸ் ஆகிடும், NCயாக இருக்கிறது வந்து ஓப்பன் ஆகிடும், அதாவது ஆப்போசிட்டில் வந்து ஒர்க் ஆகும். இது எதுக்காக வந்து இந்த NONC இதில் கொடுத்துருக்காங்க, எதுக்காக இந்த ஆக்சிலரி கான்டாக்டரில் கொடுக்குறாங்கன்னா
இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம அந்த ஒரு மோட்ரு வந்து நம்ம ரன் பண்ணுறோம், அந்த மோட்ரு ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறது இண்டிகேட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். அது க்ரீன் கலர் இண்டிகேட்டர் இருந்தாலும் அதே மாதிரி ட்ரிப் ஆகிட்டுனா ரெட் கலர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரியான இண்டிகேட்டருக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்காக இதை வந்து ஆக்சிலரி கான்டாக்டரை பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மோட்ரு வந்து ரன் ஆகுதுன்னா அந்த மோட்டரோட சார்ந்த ஒரு ஒர்க் வந்து இருக்கும், ஒரு ஃபங்க்ஷன் வந்து இருக்கும். அப்போ இன்னொரு மோட்ரு வந்து கூடவே வந்து ஸ்டார்ட் ஆகணும். அப்படிங்கிறப்போ இந்த NO பாயிண்டில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணோம்னா இது க்ளோஸ் ஆகும்போது இந்த NO வந்து க்ளோஸ் ஆகும். அப்போ வந்து என்னென்னா இது மூலிமா ஒரு சிக்னல் வந்து அந்த கான்டாக்டருக்கு போய் அந்த மோட்ரு வந்து ஸ்டார்ட் ஆகும். இதுக்காக தான் வந்து NONC அப்படிங்கிறது வந்து மோட்ரு வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஓகே, இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு கான்டாக்டரை பற்றி உங்களுக்கு ஒரு ஃபுல் டீட்டெயில் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கான்டாக்டர் எதுக்காக நம்ம வந்து பயன்படுத்துகிறோம், அது எப்படி வந்து கனெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இப்படி தான் கான்டாக்டரை வந்து கனெக்ட் பண்ணுறது. இப்போ இதில் வந்து டிஓவில் ஸ்டார்டர்லாம் எப்படி வந்து கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் எலக்ட்ரிக்கல் இன்ஃபோ சேனல் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடச்சிட்ருக்கும். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.